அன்புள்ள தேவன் ஏன் கோபப்படுகிறார்? இந்த கேள்விக்கான பதிலை இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் தேவன் கோபம் உள்ளவர், புதிய ஏற்பாட்டு தேவன் அன்புள்ளவர் என்று சிலர் நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கை சரிதானா? மேலும் மனிதர் கோபப்படுவது போல தேவன் கோபப்படுகிறாரா? இதை சரியாக புரிந்து கொள்ளாத நிலைமை விசுவாசிகள் மத்தியில் காணப்படுகிறது. இந்த வார பாடத்தை நன்றாக கவனியுங்கள். இது உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் இதை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களுக்கு இந்த பாடத்தை அனுப்பி அவர்களுக்கும் உதவுங்கள். கர்த்தர் இந்த ஊழியத்தை உங்கள் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். மனிதர் மேல் அன்பு வைத்திருப்பதால் கோபப்படுகிற பரிசுத்தமுள்ள தேவனே, நீர் எந்த விதத்தில் பரிசுத்தமுள்ளவர் என்பதை புரிந்து கொள்வதற்கு எங்கள் கண்களை திறந்தரலாம். நீர் வித்தியாசமானவர். இந்த உலகத்து மனிதர்களை போன்றவர் இல்லை. அதை புரிந்து கொண்டு உம்முடைய அன்பின் வெளிப்பாட்டை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வதன் மூலமாக இன்னமும் அதிகமாக உம்மை நேசிக்கிறவர்களாக நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். செரீனா வில்லியம்ஸ் என்கிற டென்னிஸ் வீராங்கனை ஒற்றையர் போட்டிகளில் 23 மாபெரும் வெற்றிகளை பெற்றவர். பிரான்ஸ், இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய 4 நாடுகளில் நடக்கிற பெரிய போட்டி ஒன்றில் வென்றால் அது மாபெரும் வெற்றி என்று அழைக்கப்படும். இப்படி 23 வெற்றிகளை தனியாக போராடி பெற்றிருக்கிறார். தன்னுடைய தங்கை வீனஸுடன் சேர்ந்து இரட்டையர் போட்டிகளில் 14 முறை இதுபோன்று மாபெரும் வெற்றிகளை அடைந்திருக்கிறார். ஆனால் அவரிடத்தில் உள்ள ஒரு சிறு குறை கோபப்படுதல். 2009ஆம் ஆண்டில் செப்டம்பர் 8ஆம் தேதி அன்று அமெரிக்காவில் நடந்த போட்டியின் அரை இறுதி சுற்றில் அவருடைய கோபம் அவருக்கு நஷ்டத்தை உண்டாக்கியது, தோல்வியையும் கொடுத்தது. தலைமை நடுவருக்கு உதவியாக இருந்த வெளியோர நடுவர் ஒருவர் செரீனா வில்லியம்ஸ் தன் காலை தவறான இடத்தில் வைத்ததாக சொன்னபோது செரீனா வில்லியம்ஸுக்கு கோபம் வந்தது. அந்த நடுவரை திட்டுகிறார். பிறகு அதை சரி செய்வதற்கு முயன்ற போதிலும் நடுவர்கள் செரீனா வில்லியம்ஸ் என்ன சொன்னார் என்பதை அவருடைய வாய் அசைவை வைத்து ஆராய்ந்து கண்டுபிடித்தார்கள். அவர் கெட்ட வார்த்தை பேசியது தெரிய வந்தது. இதன் விளைவாக அவர் போட்டியிலே தோல்வி அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. தண்ட தொகையாக $82,500 செலுத்த நேரிட்டது. அபராதங்களிலே இது மிகப்பெரிய தொகை என்று சொல்லப்படுகிறது. அதற்கு காரணம் அவருடைய கோபம். பல சமயங்களிலே நாமும் கூட கோபப்படுகிறோம். கோபத்தினால் பல இழப்புகளை சந்தித்திருக்கிறோம், பல வேதனைகளையும் அனுபவித்திருக்கிறோம். இப்படியெல்லாம் நாம் கோபப்படுவது போல தேவனும் கோபப்படுகிறாரா? அவருடைய கோபம் எத்தகையது என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். தன்னுடைய நலன் பாதிக்கப்படுகிறது என்று அவர் கோபப்படுகிறாரா, அல்லது வேறே காரணம் இருக்கிறதா? தன்னுடைய நலன் பாதிக்கப்படுகிறது என்று கோபப்பட்டால் அவரை பரிசுத்தர் என்று நாம் சொல்ல முடியாது. அப்படியானால் அவருடைய கோபம் எதன் அடிப்படையில் வெளிப்படுகிறது, அதனால் அவர் என்ன செய்கிறார் என்பதை இந்த நாளில் நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். மனித கோபம் எத்தகையது என்பதை முதலில் பார்ப்போம். கோபம் என்றால் என்ன? இழப்பு, அதிருப்தி, விரும்புவது கிடைக்காத நிலை, நமக்கு பிடிக்காத ஒன்று நிகழ்தல் போன்ற மனக்குறையின் போது அதை ஏற்படுத்தின நபர் மீது நமக்கு ஏற்படுகிற தீவிரமான எதிர்ப்பு உணர்ச்சி தான் கோபம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக கோபம் என்பதற்கான வரையறையை நாம் யோசித்து பார்ப்பது இல்லை. ஆனால் எந்த சூழ்நிலையில் அந்த தீவிரமான எதிர்ப்புணர்ச்சி வருகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் நாம் கோபப்படுவது சரிதானா, இந்த கோபம் நியாயமான கோபம்தானா என்பதை புரிந்து கொள்ளலாம். மனிதனுக்கு கோபம் வருவது பற்றிய சில உதாரணங்களை நாம் பார்ப்போம். சிறு பிள்ளைகளை வைத்து பார்ப்போமே. கேட்கிற நன்மை கிடைக்காத போது அந்த குழந்தைக்கு கோபம் வருகிறது. ஒரு விளையாட்டு ஜாமான் வேண்டும் என்று கேட்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதை கொடுக்கவில்லை என்றால் கோபம் வருகிறது.
சில சமயங்களில் கேட்பது நல்லது இல்லை என்கிற நிலை இருக்கலாம். சளி பிடித்து குழந்தை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும் என்று கேட்கிறது. வாங்கி கொடுக்கவில்லை என்றால் கோபப்படுகிறது. இது சரியான கோபம் தானா? விளையாட்டு சாமானை இன்னொரு குழந்தை எடுத்தால் அதை வைத்து விளையாடி கொண்டிருந்த குழந்தைக்கு கோபம் வருகிறது. தங்கை விளையாட்டு சாமானை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறாள். வேறொரு குழந்தை அந்த விளையாட்டு சாமானை எடுக்கிறது. அப்பொழுது அண்ணனுக்கு கோபம் வருகிறது. தங்கையின் மேல் இருக்கிற பாசம் அது. தங்கையின் விளையாட்டு சாமானை இன்னொரு தங்கை எடுக்கிறாள். விளையாடி கொண்டிருந்த தங்கைக்கு கோபம் வருகிறது. அண்ணன் இப்போது யார் மேலே கோபப்படுவார்? விளையாடி கொண்டிருந்த தங்கையின் மேலா அல்லது அந்த விளையாட்டு சாமானை எடுத்து சென்ற தங்கையின் மீதா? யார் மீது இந்த அண்ணனுக்கு அன்பு அதிகம் என்பதை வைத்து யார் மேல் கோபப்படுவார் என்பதை நாம் தீர்மானிக்கலாம். விளையாடி கொண்டிருந்த தங்கை அந்த அண்ணனுக்கு பிடித்தமான தங்கையாக இருந்தால் எடுத்தவள் மீது கோபம் வரும். எடுத்தவள் அண்ணனுக்கு பிடித்தமான தங்கையாக இருந்தால் நம்முடைய தங்கை தானே கொடுக்கக்கூடாதா, ஏன் இப்படி அடம்பிடிக்கிறாய் என்று அடுத்தவளை திட்டுவார். தங்கையை ஒருவன் அடிக்கிறான் என்றால் அண்ணனுக்கு கோபம் வரும். தங்கையை ஒருவன் கெடுக்க பார்த்தால் அண்ணனுக்கு வருகிற கோபம் மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். உடனடியாக அவன் செயல்படுவான். தன்னுடைய தங்கையை ஒருவன் கெடுக்க பார்க்கும்போது அண்ணன் அதை பார்த்து கொண்டு நான் ஜெபம் பண்ண போகிறேன், ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்றெல்லாம் சொல்ல மாட்டான். நிச்சயமாக சொல்ல மாட்டான். தன்னால் முடியாவிட்டாலும் தனக்கு பலம் இல்லை என்றாலும் பலவந்தம் பண்ணுகிற அந்த நபரோடு கூட அவன் சண்டை போடுவதற்கு துணிவான். இதற்கு காரணம் அன்பு. இப்படி பல சமயங்களில் நமக்கு கோபம் வருகிறது. அதே போல தேவனும் கோபப்படுகிறாரா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கோபப்படுகிற சமயங்களிலே நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதையும் யோசித்து பார்ப்போமே. அந்த இடத்தை விட்டு நாம் நகர்ந்து விடலாம், முறைத்து பார்க்கலாம், தகாத வார்த்தைகளால் திட்டலாம், செரினா வில்லியம்ஸ் திட்டியது போல கையால் அடிக்கலாம், ஆயுதங்களால் தாக்கலாம், பிறரிடம் குறை கூறலாம், வன்மம் வைத்து பழிவாங்கலாம். இப்படியெல்லாம் கோபத்தால் நாம் செயல்படுகிறோம். தேவன் எப்படி செயல்படுகிறார்? இதே போல் தான் செயல்படுகிறாரா? அல்லது ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று விட்டுவிடலாம். நாம் ஏற்கனவே பார்த்தது போல உடனடியாக செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். மற்ற சமயங்களில் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விட்டுவிடலாம். இன்னமும் ஒன்று இருக்கிறது, வாய்ப்பு கிடைக்கும் போது நன்மை செய்யவும் செய்யலாம். இதெல்லாம் அந்த நபர் பரிசுத்தர் என்பதை காட்டுகிறது. தேவன் இதுபோல் தான் கோபப்படுகிறாரா என்கிற ஒரு கேள்வி நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒன்று. உண்மையான தேவன் வித்தியாசமானவர். அதாவது அவர் பரிசுத்தர். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கடவுள்களுக்கு மனிதர்களின் தன்மை இருக்கும். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கடவுள்களின் கதைகளை கேட்டு பாருங்கள், அது தெரியும் உங்களுக்கு. ஆனால் உண்மையான தேவனிடம் அப்படி இருக்காது. அவர் பரிசுத்தர், அதாவது அவர் வித்தியாசமானவர். அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் பார்ப்போம். தீமை நடக்கும்போது அவர் துக்கமடைகிறார் என்று வேதாகம் சொல்கிறது. மனிதன் பாவம் செய்யும்போது தேவனுக்கு எப்படி இருக்கிறதாம்? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்கிறார். ஆம், அவர் துக்கப்படுகிறார். எருசலேம் தேவனை விட்டு விலகி தீமையில் மூழ்கி கொண்டிருந்த சமயத்தில் நகரத்தை பார்த்த இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். இன்றாவது உன் சமாதானத்துக்கு ஏற்ற வழி நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்குமே, உன் கண்களுக்கு இது தெரியவில்லையே என்று வேதனைப்படுகிறார். நான் சொல்லியிருக்கிறேன், இவன் கேட்கவில்லை என்றால் தேவன் துக்கப்படுகிறார்? இல்லை இல்லை. சில சமயங்களில் நமக்கு அப்படி கோபம் வரும். நான் அப்பா, நான் அண்ணன், நான் மாமா, நான் அத்தை, நான் அம்மா, நான் சொல்லுகிறேன், இவன் கேட்க மாட்டேன் என்கிறான் என்று நாம் கோபப்படலாம். அப்படிப்பட்டதல்ல தேவனுடைய கோபம். இதன்படி நடக்கவில்லை என்றால் அவன் கஷ்டப்பட போகிறானே என்று எண்ணி அவர் துக்கப்படுகிறார். இது சுயநலமான கோபம் அல்ல, நம்மேல் அவர் வைத்திருக்கிற அன்பினால் வருகிற கோபம். அப்படி கோபம் வந்தாலும் உடனடியாக அவர் செயல்பட்டு விடுவதில்லை. சில சமயங்களில் சிலவற்றை உடனடியாக செய்கிறார், மற்றபடி அவர் கோபிப்பதற்கு தாமதிக்கிறார் என்று வேதாகமம் சொல்கிறது. மனிதன் தவறு செய்தவுடன் தேவன் அடித்து விடுகிறாரா? கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும்
மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்று தேவனுடைய குணம் பற்றி யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களிலே வாசிக்கிறோம். தேவனுடைய குணம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது. இது தேவனுடைய அன்பை காட்டுகிறது. அதே சமயத்தில் அவர் தண்டிக்கவும் செய்கிறார் என்று தேவனுடைய நாமம் நமக்கு சொல்கிறது. குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். இதுவும் கூட அன்பின் வெளிப்பாடு தான். ஒருவன் மற்றவனுக்கு தீமை செய்யும் போது ஆண்டவர் வெறுமனே பார்த்து கொண்டிருப்பதில்லை. நீடிய சாந்தம் உள்ளவராக அவர் பொறுத்திருந்தாலும் தண்டிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது தண்டிக்கவே செய்கிறார். மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிறார். வெறுமனே மன்னிப்பு கேட்பதல்ல, அடுத்த நபருக்கு நாம் தீமை செய்யாமல் இருப்பதற்கு தீர்மானம் செய்ய வேண்டும். அப்பொழுது ஆசீர்வாதம் நிச்சயமாக அவர்களுக்கு உண்டு. எல்லாவற்றையும் தேவனுடைய கையில் விட்டுவிட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நமக்கு என்ன கொடுமை நேரிட்டாலும், என்ன அக்கிரமம் நமக்கு செய்யப்பட்டாலும் நமக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு கர்த்தருடைய நாமம்தான். நீதிமொழியில் 18:10 ஒரு அருமையான கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். துருகம் என்றால் கோட்டை. ஆண்டவருடைய நாமம் ஒரு பலமான கோட்டை. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். தேவனுடைய நாமத்தை எண்ணி பார்த்து, தேவன் என்னை மன்னிக்கிறார், அதுபோல மற்றவர்களையும் மன்னிப்பார். அதற்காக எதிரி எனக்கு எப்பொழுதும் துன்பம் கொடுத்து கொண்டே இருக்கும்படியாக அனுமதிக்க மாட்டார். செயல்பட வேண்டிய சூழ்நிலை வரும்போது செயல்படுவார். நான் பொறுமையாக இருக்கலாம் என்கிற எண்ணம் கர்த்தருடைய நாமத்தினாலே நமக்கு கிடைக்க வேண்டும். இந்த கோட்டைக்குள்ளாக நாம் ஓடி சென்றால் நாம் சுகமாக இருக்கலாம். இன்றைக்கு அநேகர் சௌகரியமான வாழ்க்கை வாழாமல் வேதனைப்பட்டு கொண்டே இருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய நாமம் தெரியாமல் இருப்பது தான். கர்த்தருடைய நாமத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பது தான். இந்த கர்த்தருடைய நாமத்தில் நீடிய சாந்தம் என்று ஒரு வார்த்தை வருகிறது. இது ஒரு எபிரேய மரபு சொற்றொடர். நீளமூக்கு என்று இருக்கிறது. கோபம் என்பதற்கு ஒரு வார்த்தை மூக்கு. மூக்கு சிவக்கிறது அல்லவா கோபம் வரும்போது. அதனால் இந்த மூக்கு என்பதை மரபு சொற்றொடராக கோபத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். நீள மூக்கு என்றால் அவர் கோபப்படுவதற்கு அதிக நேரம் எடுக்கும் என்ற அர்த்தமாம். ஆம், உடனடியாக எல்லாருக்கும் தண்டனை கொடுத்து விடுவதில்லை. மற்றவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருந்தாலே நாம் தவறு செய்கிறோம். யோனாவின் சம்பவத்தை நமக்கு பாடத்தில் தந்திருக்கிறார்கள். நினிவேக்கு ஆண்டவர் அனுப்பி அந்த நகரத்தை அழிக்கப் போவதாக மிரட்டுகிறார். அது வெறும் மிரட்டல் தான். அப்படி மிரட்டினால் அவர்கள் திருந்து விடுவார்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அதனாலே யோனாவை அனுப்புகிறார். யோனாவோ அங்கே போகாமல் வேறு திசையில் பிரயாணம் செய்கிறார். ஆண்டவர் அவரை வலுக்கட்டாயமாக பிடித்து நினிவேக்கு அனுப்புகிறார். பொதுவாக நான் யோசிப்பது உண்டு, நினிவே மக்களை வேறு வகையில் திருத்தி இருக்கலாம். இது நினிவே மக்களை திருத்துவதற்காக அல்ல, யோனாவை திருத்துவதற்கு என்றுதான் நினைக்கிறேன். தம்முடைய தீர்க்கதரிசியை தம்மோடு கூட வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். தம்முடைய தன்மை உடையவனாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் அவனோ கோபப்படுகிறான். ஏதாவது ஒரு போதகர் தன்னுடைய சபையில் ஒரு சீர்திருத்தம் வேண்டும் என்று பிரசங்கித்து விட்டு அந்த சீர்திருத்தம் ஏற்பட்டால் கவலைப்படுவாரா? இந்த போதகர் கவலைப்படுகிறார். இவர்கள் தெரிந்து விட்டார்களே, இவர்கள் இங்கே அழிக்கவில்லையே என்று ஆண்டவரத்தில் கோபப்படுகிறார். பிறகு சொல்கிறார், இது எனக்கு தெரியும், இப்படி செய்வீர் என்பது எனக்கு தெரியும், உங்களுடைய குணம் எப்படிப்பட்டது, அதனால்தான் நான் இங்கே வரமாட்டேன் என்று சொன்னேன் என்று சொல்கிறார். இவர் பிரசங்கித்ததை கேட்டு அந்த மக்கள் மனம் திருந்திய போது இவர் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். சந்தோஷத்திற்கு பதிலாக வேதனைப்படுகிறார். இவர் தீர்க்கதரிசி என்பதனால அந்த கோபத்தை நியாயப்படுத்துவதற்கு பலர் முயற்சி செய்கிறார்கள். யோனாவின் கடின இருதயத்திற்கு காரணம் என்ன? அசீரியர்கள் இஸ்ரவேலருக்கு செய்த கொடுமையை நிமித்தம் யோனா அத்தேசத்தை மிகவும் வெறுத்தார். தேவன் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவதை அவர் விரும்பவில்லை என்று அநேகர் நினைக்கிறார்கள். இந்த காரணம் சரிதானா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யோனாவின் காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இஸ்ரவேலருக்கும் அசீரியருக்கும் தொடர்பு ஏற்படுகிறது. இவருடைய வாழ்க்கையில் இருந்து இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கப் போகிற ஒரு காரியத்தை நினைத்து
ஆசிரியரை இவர் வெறுத்தார் என்றால் அது ஒரு அபத்தம். பிரச்சனை வேறொன்றுமில்லை, தன்னுடைய இனத்தாரை தவிர மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதை அவர் விரும்பவில்லை, அவ்வளவுதான். என்னோடு இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசுவின் சீடர்கள் கூட ஒரு முறை இயேசுவிடத்தில் சொன்னார்கள், இன்னொருவன் நம்முடைய நாமத்தினால பிசாசு துரத்துகிறதை பார்த்தேன், அவன் நம்மோடு இராததினால் அவனை நான் தடுத்தேன் என்று சொல்கிறார். நீங்கள் செய்தது சரிதான் என்று இயேசு சொல்லவில்லை. ரட்சிப்பு யாருடைய ஏகபோக உரிமையும் கிடையாது. இது உலக மக்கள் அனைவருக்கும் உரியது. நாம் அதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி என்றால் அந்த தீர்க்கதரிசி செய்வதெல்லாம் நியாயம்தான், அவர் சொல்வதெல்லாம் சரிதான் என்று நாம் வாதாட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை என்பதையும் இந்த யோனாவின் வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. தேவன் மற்றவர்களிடம் நீடிய பொறுமையோடு இருப்பது நமக்கு வேதனையாக இருக்கிறதா? ஒரே ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். நம்மிடமும் அவர் நீடிய பொறுமையோடு தானே இருக்கிறார். அப்படி இருக்கலாமா? நாமும் பாவம் செய்யும்போது உடனடியாக ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் அல்லவா? இதை யோசித்து பார்த்தால் நமக்கு கோபம் வராது. ஆனால் அவர் கோபப்படாமல் இருக்க போவதில்லை. நீதியான கோபம் வெளிப்படத்தான் செய்கிறது. சில சமயங்களிலே உடனடியாக தண்டனைகள் நிகழ்வதாக நமக்கு தெரியலாம். உடன்படிக்கை பெட்டியை வண்டியில் வைத்து கொண்டு போன போது பெட்டி சிறிது ஆடிய போது ஊசா என்பவர் அதை தொடுகிறார், உடனடியாக மறித்து விடுகிறார். பழைய ஏற்பாட்டின் தேவன் எவ்வளவு கோபமுள்ள தேவனாக இருந்திருக்கிறார் பார்த்தீர்களா? உடனடியாக அடித்து கொன்று விட்டார் என்று நாம் சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லை என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். ஊசா அதற்கு முன் எப்படி வாழ்ந்தாரோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒருவேளை காக்கை உட்கார பணமுலம் விழுந்தது என்று சொல்வார்களே, அது போன்ற சூழ்நிலையாக இது இருக்கலாம். சரி, பழைய ஏற்பாட்டில் மாத்திரம்தான் அப்படி சம்பவம் இருக்கிறதா? புதிய ஏற்பாட்டில் இல்லையா? அனனியா சப்பிரால் இருவரும் தாங்கள் விற்றதையெல்லாம் ஊழியத்துக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஒரு பகுதியை தங்களுக்கென்று வைத்து கொண்டார்கள். அனனியாவும் மரித்தார், சப்பிராலும் மரித்தாள். உடனடியாக கோபம் வெளிப்படுகிறது. இது பழைய ஏற்பாட்டில் நடந்தது, புதிய ஏற்பாட்டில் தான் நடந்தது. தேவன் உடனடியாக சில சமயங்களில் தண்டனை கொடுக்கிறார். ஆனால் அதற்கு முன்னராக அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது நமக்கு தெரியாது. உடனடியாக தண்டனை கொடுத்து விட்டதாக நாம் நினைக்கலாம். ஏற்கனவே நாம் பார்த்துருக்கிறோம், அவருக்கு நீள மூக்கு இருக்கிறது, அதாவது நீடிய பொறுமையோடு அவர் இருக்கிறார். இயேசு கோபப்பட்டதே இல்லையா? தேவாலயத்தை மக்கள் பயன்படுத்தின விதம் குறித்து இயேசு கோபமடைந்தார். இயேசுவும் கோபப்பட்டிருக்கிறார். 3.5 ஆண்டு கால துவக்கத்தில் எருசலேம் ஆலயத்திற்கு செல்கிறார். அங்கே பலியிடுவதற்காக வருகிற மக்களிடம் கொள்ளையடிக்கத்தக்கதாக அதிக விலைக்கு பலி மிருகங்களை வைத்து விற்று கொண்டிருக்கிறார்கள். இயேசுவுக்கு கோபம் வருகிறது. ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவள் யாவரையும் துரத்துகிறார். என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்று கோபப்படுகிறார். இயேசுவுக்கும் கோபம் வந்தது. 3.5 ஆண்டு கால முடிவிலும் இதே போன்று ஒரு சம்பவம் நிகழ்கிறது. அப்போதும் இந்த புறா விற்கிறவர்கள் துரத்துகிறார். காசுக்காரருடைய பலகைகளை கவிழ்த்து போடுகிறார். என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும், நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று கோபப்படுகிறார். இயேசுவுக்கும் கோபம் வந்திருக்கிறது. பிறருக்கு நன்மை செய்வதை தடுப்பதற்கு முயன்றவர் மீதும் இயேசு கோபப்பட்டார். ஓய்வு நாளிலே ஜெபாலயத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கே சூமின கையை உடைய ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனை எழுந்து நிற்க சொல்லிவிட்டு, ஓய்வு நாட்களில் நன்மை செய்யலாமா என்று கேட்கிறார். அவர்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர்கள் பதில் சொல்லவில்லை என்பதை அறிந்து அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார் என்று வேதம் சொல்கிறது. அவன் கையை நீட்டினான். அவன் கை மறுகையைப் போல சுகமாயிற்று. கோபம் வந்தது ஏன்? நன்மை செய்ய வேண்டிய சமயத்தில் நன்மை செய்வதற்கு தடையாக இருப்பதை பார்த்தபோது அவருக்கு கோபம் வந்தது. தன்னிடம் வருகிற எளியவர்களை தடுத்தவர்கள் மீதும் அவர்கள் தன்னுடைய சீடர்களாக இருந்த போதிலும் கூட இயேசு கோபப்பட்டதாக வேதாகம் சொல்கிறது. சிறு பிள்ளைகளை அவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டுகிறார்கள். அப்பொழுது இயேசு விசனமடைந்து சிறு பிள்ளைகளிடத்தில் வருவதை தடை செய்யாதிருங்கள் என்று கோபப்படுகிறார். ஆனால் இயேசுவுக்கும் கோபம் வந்திருக்கிறது.
புதிய ஏற்பாடு தேவன் அன்புள்ளவர், பழைய ஏற்பாடு தேவன் கோபமுள்ளவர் என்று சொல்வது எந்த விதத்திலும் சரியில்லாதது. பழைய ஏற்பாட்டில் தேவன் எப்படி செயல்பட்டார் என்பதை கடைசியில் ஒரு சங்கீதத்தில் இருந்து ஓமையாக நாம் பார்க்க இருக்கிறோம். அவர் எவ்வளவு பொறுமையாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்தாய், அடுத்து நீ சகித்து கொண்டிருந்தாய் என்று சொல்லுகிறார். யாரை சகிப்பது, யாரை சகிக்கக்கூடாது? நம்ம யாராவது துன்புறுத்தினால் நாம் சகித்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை துன்புறுத்தினால் நாம் சகிக்கக்கூடாது. ஆனால் நாம் என்ன செய்வோம்? நமக்கு துன்பம் தந்தால் நம்மால் சகிக்க முடியாது. மற்றவர்களுக்கு துன்பம் வந்தால் சகித்து கொள்வோம். சகிப்பு பற்றி அவர்களுக்கு நாம் போதனையும் செய்வோம். உண்மையான அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். இதை கவனியுங்கள். தன்னை கஷ்டப்படுத்தின போது பிதாவே இவர்களை மன்னியும் என்று இயேசு ஜெபித்தார். மற்றவர்களை கஷ்டப்படுத்தின போது கோபப்பட்டார். நாமும் அப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். இங்கே நாம் சொல்லுவோமா, தேவன் நல்லவர், எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதற்கு சாட்சி. தேவன் விருப்பத்தோடு வேதனை தருவதில்லை என்பதையும் நாம் உணர வேண்டும். நமக்கு மாத்திரமல்ல, எவருக்குமே அவர் விருப்பத்தோடு வேதனை தருவது இல்லை. நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று எசேக்கியேல் 33:11 வாசிக்கிறோம். தேவ கோபம் எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்பதை பார்ப்போமா? தேவனுடைய திட்டத்தில் மாறுதல் ஏற்படலாம். மோசேயை ஆண்டவர் அழைத்து நீ பார்வோனிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னபோது, ஆண்டவரே, நான் வாக்கு வல்லவன் இல்லை, நான் திக்குவாய் உள்ளவன், நான் மந்த நாவு உள்ளவன் என்று சாக்கு போக்கு சொல்கிறார். வாயை உண்டாக்கினது நான் தானேப்பா, நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று ஆண்டவர் சொன்னபோது, வேறு யாரையாவது பார்த்து கொள்ளும் என்று ஆண்டவரத்தில் மீண்டுமாக மோசே சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவருக்கு கோபம் வந்ததாக வேதாகமம் சொல்கிறது. கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோனின் சகோதரன் அல்லவா, அவனை வைத்து நீ பேசு என்று சொல்கிறார். இது தேவனுடைய திட்டம் இல்லை. மோசே பேச வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டம். ஆனால் தேவனுடைய திட்டத்தை எதிர்த்து மோசே பேசிய போது திட்டத்தில் ஒரு மாறுதல் உண்டாகிறது. அதன் விளைவு கொஞ்சம் இருக்கத்தான் செய்தது. மோசே இல்லாத போது ஆரோனை தலைவனாக பார்க்கிறார்கள். அவன் கன்றுக்குட்டியை செய்கிறான். இன்னொரு சம்பவத்தையும் நாம் வாசிக்கிறோம். அந்த சம்பவத்தில் தேவன் விலகிச் செல்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். மோசேயுடைய அண்ணனாகிய ஆரோனும் அக்காவாகிய மிரியாமும் மோசேக்கு எதிராக பேசுகிறார்கள். மோசையை வைத்து மாத்திரம்தான் பேசினாரா, எங்களை வைத்து அவர் பேசவில்லையா என்று கேட்கிறார்கள். முதலிலேயே ஆண்டவர் மோசே இடத்துல நீ போய் பேசு என்று சொன்னபோது பேசாமல் பேசியிருந்தால் இது போன்ற ஒரு சூழ்நிலையே வந்திருக்காது. கர்த்தர் அதை கேட்டார். என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன என்று கேட்கிறார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. வேதம் சொல்கிறது, அவர் போய்விட்டார். கோபம் வரும்போது அவர் போய்விடுகிறார். அவருடைய சமூகத்தை விட்டு நாம் விலக்கப்படுகிறோம். மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். தேவனுடைய கோபம் வரும்போது தேவன் நம்மை விட்டு விலகிச் சென்று விடுகிறார். அப்பொழுது நமக்கு பிரச்சனைகள் வருகின்றன. புதிய ஏற்பாட்டில் பவுல் ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறு எழுதுகிறார். இமெனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தவறு செய்கிறார்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன் என்று சொல்கிறார். ஆம், சில சமயங்களில் சிக்ஷை இப்படித்தான் நடக்கிறது. தேவன் விலகிவிட்டால் சாத்தான் அவர்களுக்கு உபத்திரவம் தருகிறான். சாத்தான் யோசிக்காமல் தான் செயல்படுகிறான். இவனை துன்புறுத்தினால் இவன் தேவனிடத்திலே திரும்ப ஓடிவிடுவான் என்று அவன் யோசிப்பதில்லை. பலர் அப்படி இல்லாமல் தேவனை மறுதளித்து விடுகிறார்கள் அல்லவா. அதனால் தன்னுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட எல்லோரையும் அவன் கஷ்டப்படுத்த தான் செய்கிறான். ஆனால் தேவனை தேடக்கூடிய உள்ளம் உள்ளவர்கள் தேவனிடத்தில் திரும்புகிறார்கள். மற்றவர்கள் தேவனை விட்டு ஓடிவிடுகிறார்கள். இது போன்ற கஷ்டங்களை சாத்தான் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு தேவன் அனுமதிக்கிறார். அதற்கு காரணம் அவர்கள் சிக்ஷிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த மக்கள் எப்படி செயல்படுவார்கள் என்பதை தேவன் அறிந்திருந்தார்.
அதை பற்றி ஒரு பாட்டு எழுதும்படியாக மோசே இடத்துல சொன்னார். அந்த பாட்டின் சுருக்கத்தை நாம் பார்ப்போம். இந்த ஜனங்கள் பின்னாலே என் உடன்படிக்கையை மறந்துவிட்டு சோரமார்க்கமாய் பின்பற்றுவார்கள், என்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள். அந்நாட்களிலே எனக்கு அவர்கள் மேல் கோபம் வரும், அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். என்றால் கவனியுங்கள், அவர்களை கைவிட்டு விடுவேன், என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அவர் விலகி விடுவதனாலே துன்பங்கள் அவர்களுக்கு வரும். அந்நாளில் அவர்கள், எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். புரிந்து கொள்வார்கள், தேவன் நம்மோடு இருந்தால் இந்த பிரச்சனை வராது, தேவன் நம்மோடு இல்லை, அதனால்தான் பிரச்சனை என்பதை புரிந்து கொள்கிறார்கள். தேவன் ஏன் இவ்வாறு கைவிடுகிறார்? அவர்களுடைய ஆலோசனைகள் அப்படிப்பட்டவை, அதனால்தான் பட்டயம் அவர்களை பட்சிக்கிறது. என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை அவர்கள் பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர் விலகுகிறார்? அவர்கள் அவரை விட்டு விலகுகிறார்கள். ஆரோனும் மிரியாமும் தேவனை விட்டு விலகினார்கள், அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகினார். அவரை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. அப்படியான ஒரு காரியத்தை நாம் புரிந்திருக்க வேண்டும். நமக்கு ஒரு சுயாதீனம் தேவன் தந்திருக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்கிற கனி தேவன் நமக்கு கொடுத்த சுயாதீனத்தை காட்டுகிறது. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்வைத்தேன், ஆகையால் நீயும் உன் சந்தையும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று உபாகம் 30:19 வாசிக்கிறோம். தேவன் நமக்கு சுயாதீனம் தந்திருக்கிறார். அந்த சுயாதீனத்தை நாம் பயன்படுத்தி செயல்படும்போது தேவன் அதற்கு குறுக்காக வருவது இல்லை. எரேமியா 2:31 தேவனுடைய ஏக்கமான வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையை நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமாக இருக்கிறேனா, காரிருளான பூமியாக இருக்கிறேனா? பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்கிறார்கள் என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். எவ்வளோ வேதனையோடு நம் ஆண்டவர் பேசுகிறார் என்று பாருங்கள். எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் எஜமான்கள், உம்மிடத்தில் நாங்கள் வரமாட்டோம். அநேக சமயங்களிலே நாம் அப்படித்தானே நடக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு நாம் செயல்படுகிறோமா, அல்லது எங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்கள் செய்கிறோம் என்று நாம் செயல்படுகிறோமா? பாபிலோன் தேசமானது யூதேய தேசத்தை அழித்தது. அதற்கான காரணம் என்ன என்பதை எப்பொழுதாவது யோசித்திருக்கிறீர்களா? எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எசேக்கியேல் இடத்தில் சொல்கிறார், இதோ உன் கண்களை ஏறெடுத்துப்பார். வடக்கே பார்த்தபோது அங்கே ஒரு விக்கிரகம் இருந்தது. மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை எல்லாம் காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் துரத்துகிறார்கள் என்று சொல்கிறார். ஆம், தேவனை அங்கே இருந்து இந்த மக்கள் துரத்தினார்கள். தேவன் பொதுவாக எப்படி செயல்படுகிறார் என்பதை ஓசியா 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். என் உக்கிர கோபத்தின்படியே நான் செய்ய மாட்டேன், ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் கோபம் அடைந்தாலும் முழுவதுமாக நம்மை அழித்து விடுவதில்லை. ஏனென்றால் அவர் மனுஷன் இல்லை, மனுஷன்தான் அப்படி செயல்படுவான். அவர் தேவனாய் இருக்கிறார். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர் என்று சொல்கிறார். அவரை போன்ற பரிசுத்தர்களாக நாமும் மாற வேண்டியது அவசியம் அல்லவா? யூத ஜனங்கள் தங்களுடைய தேவனை எருசலேமில் இருந்து துரத்தினார்கள். நீங்கள் எசேக்கியேல் 8, 9, 10, 11ஆம் அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். ஆலயத்தை விட்டு ஆலய வாசலிலிருந்து புறப்பட்டு எதிரே இருந்த மலை என்று தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை விட்டு விலகிச் சொல்லுவதை அந்த அதிகாரங்கள் நமக்கு காட்டுகின்றன. அதற்கு பிறகு ஆண்டவர் ஒன்று சொல்கிறார், நான் அவர்களை தேசங்களிலே சிதறடித்தாலும் நான் அவர்கள் போன தேசங்களில் அவர்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் என்று சொல்கிறார். எருசலேம் ஆலயமாகிய பரிசுத்த ஸ்தலம் அழிக்கப்படுகிறது. அநேக கொடியவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். ஆனால் பலர் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனில் குடியிருக்க வைக்கப்பட்டார்கள். இப்படியெல்லாம் அவர்களை சிதறடித்தாலும் நான் அங்கே போய்விடுவேன் என்று சொல்கிறார். இதுதான் நம்முடைய ஆண்டவர். அழிக்க வேண்டியவர்களை தேவன் அழிப்பார், தப்புவிக்க வேண்டியவர்களை தப்புவிப்பார். அதே சமயத்தில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா மரணங்களும் தண்டனை இல்லை. பிறருக்கு கஷ்டம் வந்தால், வேதனை வந்தால்
உடனடியாக இது தண்டனை என்கிற முடிவுக்கு நாம் வர வேண்டிய அவசியமில்லை. நீதிமான்களுடைய மரணத்தை பற்றி பேசும்போது ஏசா 57:1 இவ்வாறு சொல்கிறது: நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் காத்து கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. அதே போல இந்த உலகத்தில் சில சமயங்களிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சிக்ஷிக்கலாம். அந்த சிக்ஷை கொடுக்கப்பட்டதினால் அவர்கள் மோசமானவர்கள் என்று அர்த்தமில்லை. அவர்கள் நல்லவர்களாக இருப்பதினால்தான் அந்த சிக்ஷை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. என்னுடைய பிள்ளை என்னிடத்தில் வர வேண்டும், என்னோடு இருக்க வேண்டும் என்ற ஆசையினால்தான் இந்த சிக்ஷையை நம்முடைய ஆண்டவர் தருகிறாரே என்று நம்மை அழிப்பதற்காக அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை குறை சொல்வதை நாம் நிறுத்தியாக வேண்டும். தேவனை போன்றவர்களாக நாம் மாறி மனதுருகினவர்களாக நாம் செயல்பட வேண்டும். மக்கள் தொடர்ந்து கலகம் செய்த போதிலும் தேவன் நடந்து கொண்ட விதம் பற்றி சங்கீதம் 78 என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். இந்த சங்கீதம் ஒரு ஓமை என்று துவக்கத்திலேயே சங்கீதக்காரன் சொல்கிறார். பொதுவாக இந்த வசனத்தை வைத்து இயேசுவானவர் ஓமை பேசியதற்கு பழைய ஏற்பாட்டில் இந்த வசனத்தை நாம் மேற்கோள் காட்டுவது வழக்கமாக இருக்கிறது. அது இருக்கலாம். ஆனால் இந்த சங்கீதமே ஒரு ஓமை என்பதை மறந்துவிடக்கூடாது. இஸ்ரவேல் மக்களுக்கு நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கும் நடக்கலாம் என்பதைத்தான் இந்த ஓமையை காட்டுகிறது. எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள், பின்வரும் சந்ததிகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் விவரிப்போம் என்று அந்த சங்கீதக்காரர் இதை எழுதுகிறார். எப்ராஹிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். ஏன் அப்படி நடந்ததாம்? அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். தேவனை மறந்து விட்டார்கள். அதனால் அவர்கள் புறமுதுகி காட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இவ்வாறு நடந்ததனாலே கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் கொண்டது. நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். தேவன் நம்மை ரட்சிப்பார் என்று நாம் நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கை இழந்து அவரை விட்டு விலகும்போது அவர் கோபப்படுகிறார். தேவ கோபத்தால் என்ன நடந்தது? தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. ஆம், கொழுத்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். எல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். இப்படி தண்டனை வரும்போது பொதுவாக மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவரை குறித்து விசாரித்து திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது அல்லவா? நான் அடுத்த வசனத்தை பாருங்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாயிருக்கவில்லை. கஷ்டம் வந்தபோது ஆண்டவரத்தில் வருகிறார்கள், ஆனால் வாயிலே பொய் சொல்லுகிறார்கள். உண்மையான மனம் திரும்புதல் அங்கே இல்லை. தேவன் என்ன செய்கிறாராம்? அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். உடனடியாக தண்டனை கொடுப்பதில்லை. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார் என்று தெசலோனிக்கேயரில் வாசிக்கிறோம். தேவனுடைய திட்டம் இதுதான். யாரையும் அழிப்பது அவருடைய திட்டமில்லை. நாம் ரட்சிப்படைய வேண்டும் என்பதே அவருடைய திட்டம். எனவே இந்த கோபத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பிடிக்காத ஒரு செயலை ஒருவர் செய்தால் நமக்கு கோபம் வருகிறது. நமக்கு ஒரு தீமை செய்தால் கோபம் வருகிறது. நாம் தீமை என்று நினைப்பது ஒருவர் செய்தால் கூட கோபம் வருகிறது. தீமையாக இல்லாமல் இருக்கலாம், நாம் அதை தீமை என்று நினைக்கலாம். இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நமக்கு கோபம் வருகிறது. தேவன் அப்படியெல்லாம் கோபப்படுவதில்லை. நாம் நேரடியாக பாதிக்கப்பட்டால் வருகிற கோபம் சுயநலம். நமக்கு வேண்டியவர்கள் பாதிக்கப்பட்டால் வருகிற கோபம் அன்பு. நமக்கு வேண்டாதவர்கள் பாதிக்கப்பட்டால் வருகிற கோபம்தான் தேவ அன்பு. தேவனிடத்தில் வேண்டப்பட்டவர்கள் வேண்டப்படாதவர்கள் என்று எதுவும் இல்லை. வேண்டுதல் வேண்டாமை இலான் என்று திருவள்ளுவர் தேவனை அழைக்கிறார். தேவனுக்கு வேண்டப்பட்டவர்கள் வேண்டப்படாதவர்கள் என்றெல்லாம் வித்தியாசம் இல்லை. எல்லோரையும் சமமாக பார்க்கிறவர். பிறர் பாதிக்கப்படும் போது உடனடியாக செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அப்படி இல்லாத சூழ்நிலைகளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும்.
தேவன் செயல்படுகிற விதம் வித்தியாசமானது என்று நாம் பார்த்தோம். அவர் கையிலே நாம் விட்டு விடலாம் அல்லவா? அப்படித்தான் விடும்படியாக வேதாகம் நமக்கு சொல்கிறது. நாம் மன உருக்கமுள்ளவர்களாக, மற்றவர் மேல் இரக்கமுள்ளவர்களாக தேவனிடத்தில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டால் எவ்வளோ நன்றாக இருக்கும். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஆம், ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். தம்முடைய ஜனங்களுக்கான நியாயத்தை அவர் செய்வார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். சொன்னவர் தேவன் என்கிற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். எப்பொழுது கோபப்பட வேண்டுமோ அப்பொழுது அவர் கோபப்படுவார். எப்பொழுது பொறுமையாக இருக்க வேண்டுமோ அப்பொழுது அவர் பொறுமையாக இருப்பார். என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் எனக்கு தெரியாவிட்டாலும் என் தேவன் நல்லவர், அவர் நியாயமுள்ளவர், அவர் செய்வதெல்லாம் நியாயம்தான் என்கிற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்க வேண்டாம். அப்படி இருந்தால் என்ன பாதிப்பு வந்தாலும் நாம் செய்கிற நன்மையை தொடர்ந்து செய்து கொண்டே போகலாம். பாகிஸ்தானில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். அந்த பெண்ணுடைய பெயர் மலாலா யூசப்சை. பாகிஸ்தானிலே ஸ்வாட் பள்ளத்தாக்கில் அவளுடைய குடும்பம் இருந்தது. பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டார். ஆனால் பெண்கள் கல்வி கற்பதை தாலிபான்கள் தடை செய்திருந்தார்கள். பெண்களுக்கு கல்வி கற்க உரிமை இருக்கிறது என்று தங்களுக்குள்ள உரிமை குறித்து அவள் பேசினாள். தாலிபான்களுக்கு கோபம் வந்தது. 2012ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி பள்ளி பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது அவளை சுடுகிறார்கள். அவள் காப்பாற்றப்படுவதற்காக அவளை உடனடியாக இங்கிலாந்துக்கு எடுத்து சென்றார்கள். காப்பாற்றப்பட்டாள். அதற்கு பிறகு பெண் கல்விக்கான போராட்டத்தில் முன்னணியில் இருந்து செயல்பட்டு வருகிறாள். 2014ஆம் ஆண்டு 17 வயதில் அவளுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. மிகச்சிறிய வயதில் நோபல் பரிசு பெற்ற ஒருவர் என்கிற பெயரை அவள் சம்பாதித்திருக்கிறாள். சுயாதீனம் முக்கியமானது, கல்வி எங்கள் உரிமை, நாங்கள் படிப்போம் என்று செயல்பட்டாள். தாலிபான்களுக்கு எதிராக அவள் தீவிரவாதம் செய்யவில்லை. தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட போதிலும் கூட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று போராடி வருகிறாள். சிறுவயதில் தானே ஐக்கிய நாடுகள் சபையின் வாலிபர்கள் கூட்டத்தில் பேசும்படியான ஒரு வாய்ப்பு அவளுக்கு கிடைத்தது. இந்த படத்தில் இருக்கக்கூடிய காட்சி அவ்வாறு அவள் பேசியபோது எடுத்த படம் தான். நமக்கென்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்றால் அந்த நம்பிக்கைக்காக நாம் போராடலாம். தேவ உதவியோடு கூட அந்த நன்மைக்காக நாம் நிலைத்து நிற்கலாம். நமக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கு எதிராக நாம் எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய வேலையை நாம் செய்து கொண்டிருந்தால் நம்மை வைத்து தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை அவர் செய்யட்டும். மற்றபடி தேவன் செய்வதெல்லாம் நியாயமே என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். எங்களை பார்த்து கொள்வதற்கு நீர் இருக்கிறீர் என்ற தைரியம் இந்த சூழ்நிலையிலும் நாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் பலத்த கோட்டை. நாங்கள் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.